நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்று உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவார், ஹோம் மினிஸ்டர் வருவார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வருவார், எனக்கு எல்லாமே நான் தான். அப்போ நான் தான்டா கத்து. என்னது சிங்கள ராணுவம் என் தங்கையில் அக்காக்களை வன்முறை செய்து கொலை செய்ததை விட இந்திய ராணுவம் ஐபிகே பீஸ் கில்லிங் ஃபோர்ஸ், அது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அல்ல. கொன்று குவித்தது ஏராளம் ஏராளம் ஏராளம். தாயை தந்தையை கட்டி வைத்து விட்டு மரத்திலே தந்தை தாய்க்கு முன்னாடி மகளை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்தவன் இந்த ராணுவம். இந்த ராணுவத்தின் அனுப்பிய பெருந்தகை யாருன்னு உனக்கு தெரியும். பேசக்கூடாது, எவனும் பேசக்கூடாது. நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற 7 நாள் சத்தம் கேட்கல. ஒரு நாள் கூரை மேல ஏறி கூவும் போது எவனும் காதை பொத்திக்கிட்டு நகர்ந்து போக முடியாது. விளையாட்டு காட்டு சும்மா. உனக்கு சிங்களன் நண்பன் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் கேள்வி எழுப்புறேன். சட்டம், நான் யார்? ப்ளீஸ் டெல் மீ. நான் யார்? நண்பனா பகைவனா? நான் நண்பன். நான் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் அவனை விடு. அவனுக்கு ஆயுதம் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, போர்க்கப்பல் பரிசு கொடுக்கறது, லட்டு கொடுக்கறது, அல்வா கொடுக்கறதெல்லாம் நிறுத்து. அவன் தான் வேணும்னா என்னை விட்டு. எப்படி இருக்கு இந்த கேள்வி? நான் கேட்கிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு. இப்ப அதே போடுதான். இப்போ கச்சத்தீவை திருப்பி ஏடு முடியாது. அப்ப என்னைய பிரிச்சு விடு, என்னை தனியே விடு. ஏய், பாசிசம், தேச துரோகம், டெரரிசம், செப்பரேட்டிசம், இங்க வாப்பா. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து என் நாட்டோடு இணைத்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, நான் செப்பரேட்டிஸ்ட். கொடுத்ததான் என்கிற நீ தேசியவாதியா? இந்த கேள்வியை எழுப்ப இந்த நிலத்தில் ஒரு ஆண்மகன் இல்லாதனால நீ 76ல இருந்து மஞ்சள் குளிச்சிட்ட. நீ என்னை பாதுகாப்புங்கிற நம்பிக்கை இழந்துட்ட. வலிமை மிக்க கடற்படை கொண்டு நிறுத்தின. என் மீனவ சொந்தங்களை நீ காப்பாற்றுவாய் நான் நம்புனேன். இல்லையே இல்லையே. 850 மீனவன் செத்துருக்கான் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டு. இந்த நாட்டின் மீனவன் தாக்கி அழிக்கப்படும் போது தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்ற ஒரு பெட்டி செய்தி அதை நீங்க படித்ததுண்டா? என் உடன் பிறந்தார்களே, செத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் என்றாவது செய்தி படித்ததுண்டா? அப்புறம் அந்த நாட்டு ராணுவம், அங்கே கடற்படை ராணுவங்களை யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க? இந்த கேள்விக்கு பதில் சொல். இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்குது? உன் நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழிக்குது, படகை பறிக்குது, அரசுடைமையாக்கி ஏலம் விடுது, வலையை கிரிக்குது. அப்பாவுக்கு முன்னாடி மகனை, மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்துது, தண்ணியை கொட்டி விட்டுருது. தண்ணின்னு கேட்டா பிடிச்சு வச்ச மீன்ல இருந்து சிந்திக்க கசிஞ்சு வர்ற அழுக்கு மீன் ரத்தத்தை நக்கி குடியுங்குது. இதுல காட்சிப்படுத்தி பாரு எப்படி இருக்கணும். ஒரு கொலை வெறி வரும்பாரு, அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜனநாயக முறையில் அம்மா ஓட்டு போடுங்கம்மா, அம்மா ஒரு ப்ளீஸ் மேன் கட்டிக்கிட்டு இருக்கேன் பாரா. எங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடுங்களா? நீங்க ஆகப்பெரும் ஜனநாயகவாதியாக வாழ்கிறோம்மா, அதுக்கே நீங்க எங்களை கொண்டாடணும். எனக்கு என் தலைவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமில்ல? நீ பெரிய வீரனா இருந்த உன் தம்பி என்னை இந்த நிலத்துல கோலையா விட்டு போயிட்டேன். எவன் என்ன செஞ்சாலும் சாய்த்துக்கிட்டேன், சிரிச்சு போடு. கேடு கட்ட பொழப்பு. என்ன பண்ண? ஏதாச்சு பில்டிங் இடிச்சா? சரி சரி, கவனமா. நான் வந்து கட்டித்தாரேன். சரி கட்டித்தாரேன். தெரியுதா தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு? எப்படி வார்த்தை விட்டுருக்காங்க பாத்தியா? இந்த மயக்க நிலையிலேயே நம்மளை வைத்திருப்பதால் தான் இந்த மஞ்சள் குளிச்சுட்டு ஆண்டுகிட்டே திடுறான். நிக்க வேட்பாளர் வைத்திருக்கிறாரா என்று கேட்டவன் கட்சியிலே நிக்க ஆள் இல்லை. இதுதான் வரலாற்று மாற்றம். இந்த பொய் சொல்ற நினைக்கிறியா? 40 இடத்துல போட்டி போட்டிருக்க ஒரே கட்சி நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் அம்மா மம்தா பானர்ஜி, அதுக்கப்புறம் கெஜ்ரிவால். எல்லா இடத்துலையும் போட்டி போட்டுக்கிறது நாங்க 3 பேர் தான். எங்க? இந்தியாவிலேயே. சரி சரி.
காமராஜர் சொன்னதுதான். ஐயா அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது மின்கம்பத்தில் ஒருத்தன் ஏறி நின்று காமராஜ வாழ்கன்னு இருக்கான். இவரு இறங்கி வான்னு, நான் வாழ்வேன், நீ போய் சந்திரா வந்து இறங்கி அப்படின்னா. அது மாதிரி அவர் வாழ்கன்னு எங்க அண்ணன் பேர சொன்னாலும் உள்ள இருக்கிற ஐயா ஸ்டாலின் வாழ்த்துறாரு. அதான் அவங்க ஐயா ஒரு தடவை பெருந்தலைவர் வந்து நம்ம தாத்தா காமராஜ் இப்படி மேடையில் பேசி இருந்துக்கிறாரு. ஒருத்தன் கூட பேசிட்டே வந்துட்டு இருந்திருக்கான். அப்ப இங்க பக்கத்துல இப்படி இருப்பாங்களா பெரியவங்க, அப்படி அப்படின்னா அவன் மப்பிள பேசிட்டுக்கிறான். கரண்ட்ல ஓடுது அவன் வண்டி. இவர் பெரியவர், ஐயா சும்மா இருந்தே அவனா பேசுறான், பாவம் உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்னு. அதான் அப்பதான் அவரு டாஸ்மார்க்கை திறந்து வச்ச காலம். அப்புறம் அவரா வாழ்த்திட்டு போறாரு, உள்ள இருக்கிற ஆஃப் கரண்ட் பேசிட்டு போகுது. வீடு அந்த வழியில எங்க அண்ணனையாவது வாழ சொல்றானே. ஏப்பா நான் ஒரு சோறு விளம்பரம் பார்த்தப்பா, என் வாழ்க்கையிலே நான் இந்த வேலையை விட்டு போயிடலாம்னு நினைச்சப்பா. உதயசூரியன் சின்னத்தை வரைஞ்சுப்பா, 110 ரூபாய்க்கு குவார்டர் வித்த கட்சி உங்களுக்கு. ஏய் சிரிக்காத உண்மையிலே எழுதி வச்சிருக்கான் சோத்துல. 110 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் கொடுத்த கட்சி, அதன் சின்னம் உதயசூரியன் எழுதி வச்சிருக்காங்க. என்ன இவங்க நீங்க சிரிக்கிற? கல்யாணத்துல நம்ம எல்லாம் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல. சிரிக்காத. மண்டபத்து வாசல என்ன பண்ணுவ, ஒரு பையில தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை தானே கொடுத்து விடுவோம். நம்பி நீ நம்புறியோ இல்லையோ வளைவெளியில் இருக்கு பாரு, ஒரு குவார்டர் உள்ள தள்ளி விட்டு இருக்குல்ல. எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? இவங்க பேசுறது எப்படி பேசுவாங்க தெரியும்? நம்மள நாங்கள் தான் படிக்க வச்சோம், கொண்டே வருவேன். படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ். இந்த மண்ணின் பிள்ளைகளை குடிக்க வைத்தவர்கள் நீங்கள். தெருவுக்கு 2 படிப்பகம் திறந்தால் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் வந்திருக்கும். ஆனால் தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து சிந்திக்கிற திறனற்ற, உடல் ஆற்றலற்ற குடி நோயாளிகளாக மாற்றி நிறுத்தியதால் திருப்பூர் முதலாளி சொல்றான், உங்கால வேலைக்கு செத்தால் சிமான் 2 நாள் சம்பளம் நாங்க தினம் கூலி கொடுத்துருவோம். 500 வாங்கிட்டு போறான். 4 நாள் தொடர்ச்சியா வேலைக்கு வரான். அடுத்த 2-3 நாள் குடிச்சிட்டு படுத்துறான். நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறோம். இந்த கேள்வியில் இருக்கிற யதார்த்தத்தை, உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் வடநாட்டவன் என்ன பண்றான், வட இந்தியன் என்ன பண்றான், கடுமையா உழைக்கிறான். சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறான். அந்த நேரம் அவன் குடிக்கல, அது பிரச்சனை இல்லை. வேலையை அவன் இழப்பு ஏற்படுத்துறது இல்லை. அதனால முதலாளி என்ன பண்ணுவான், வேலை பாதிக்க கூடாது அப்படின்னு நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்டதுனால உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது, அவன் நிறைவு செஞ்சிடறான். இன்னைக்கு அவன் கூலி, 5 ஆண்டுகளில் அவன் முதலாளி, நீ கூலி. இது வரலாறு எங்கும் கற்பித்திருக்கிற படிப்பினை. இதை கத்துக்க. நான் இந்த ஒரு ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது என் அதிகாரத்தை கொடுத்துரு. சக்கர நாற்காலியில் வரும்போது எனக்கு தராத, அது ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பேசுறாங்கன்னா யாரு காரணம் சொல்லு. உன் மனசாட்சி சொல்லு, உன் மனச்சான்றை தொட்டு சொல்லு. அப்புறம் அப்ப இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தி வச்சுக்க, எடுன்றுவேன். அந்த லாஜிக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல தம்பி, காரண காரியங்களும் கழுத்த பிடிக்கிறது இருக்குல்ல. கச்சத்தீவை திருப்பி எடு. காரணம், என் பரம்பரை சொத்து, என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. மன்னன் மானிய ஒழிப்பிடு. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாரிடமும் விவாதிக்காமல் தான் தோன்றித்தனமாக எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன், என் இனத்தை அழித்து ஒழித்து என் மொழியை சிதைத்து எங்களை 2ஆம் தர குடிமக்களாக எங்கள் தாய் நிலத்திலே எங்களை லட்சக்கணக்காக கொன்று குவித்து நாடற்றவர்களாக்கி அனாதைகளாக, அடிமைகளாக, ஏதிலைகளாக விரட்டி திரட்டிய இனம் சிங்களன் என் இனத்தின் வரலாற்று பகைவன். அவனுக்கு அப்புறம் ஏன் சொத்தை எடுத்து கொடுத்த? எப்படி கொடுத்த? ஒரே ஒரு கேள்விதான் உடன் பிறந்தவர்களே, எதுக்கு சீமான் நீ தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் பேசுறவன் இந்திய பாராளுமன்றத்துக்கு போற? இதுக்குத்தான். எதுக்கு? என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார்?
இதை கேட்கத்தான் 40 உறுப்பினரை கொண்டு வரேன். நான் குட்டையில வலை வீசல, குளத்துல வலை வீசல, பெருங்கடல்ல வீசுறேன். தமிழ் பேரினம் என்கிற பெருங்கடலில் முடிந்த வர வீசுறேன், விண்ணை நோக்கி வீசுறேன். என்னை வீழ்த்துவது என்பது சரித்திர கொம்பு. என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நீ 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. எப்படி என் தம்பி சரவணன் பாடின பாட்டு மாதிரியே இருக்குன்னு நினைச்சு அவனா இட்டு கட்டி பாடிடுவான், அருமையா பாடிடுவான். ராத்திரி 12 மணிக்கு அண்ணன் இந்த பாட்டு அனுப்பியிருக்கேன், கேட்டு சொல்லுங்க அப்படிவா. எங்கள்லையே வெறி கொண்ட மிருகங்களை நாங்களும் மாறி சாமம்புறா தூங்காம கட்டும் பாய்ச்சல் இருக்கும். குறுக்க எவனும் வந்துடாத குதறி விட்டு போயிடுவோம். எளிதா வீழ்த்திடலாம், அப்படி இது பண்ணிடலாம். இவெல்லாம் ஒரு ஆளா இல்லாதவன் சின்ன தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு ஒழிக்கிற? ஆளா இல்லை, இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கேட்குற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியதானே? அது அனுமதி இல்லை. இதெல்லாம் விடப்பா, எனக்கு நடந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டுக்கப்பா. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார அந்த இதை தனியாருக்கு கொடுக்க போகிறாங்கப்பா. மத்திய அரசு கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் தடுக்க போராட போகிறேன்ப்பா. எனக்கு அனுமதி மறுக்கப்படுது. நல்லா கொஞ்சிக்க, திமுக ஆட்சியில் மறுக்கப்படுது. என்ன கொடுக்குது? சீமா நீங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். சிரிக்காத, சிந்திச்சு பாரு. இதை படிக்கும்போது என்னடா உங்க கொடுமை. நான் இங்க பேசினா அங்கே எப்படா உற்பத்தி நிற்கும்? முடிஞ்சுங்க. அப்புறம் ஜெயலலிதா காலம்ங்க, அப்போ போராட போறேங்க. சீமா நீங்க பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும். அதே ஒரே இதுக்கு அச்செடுத்து வச்சுக்குவாங்க. நான் இங்க பேசினா இங்க எப்படி மின் உற்பத்திக்கு பாதிக்கப்படும்? இலங்கையில் திருச்சிக்கிட்ட அகதி முகாம், ஏதிலிகள் முகாம், அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட தான் கூட்டம். 3 கிலோமீட்டருக்கு தள்ளி அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஏன்னா இவர் இங்கே பேசுவது அங்கே கேட்கும். அங்கே கேட்டால் முகாமில் இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி விடுவார்கள். ஏடா அவனே முகாமில் இருக்கான், அவன் எழுச்சி விட்டாத்தா என்ன ஆனாத்தா என்ன அப்படின்னா பாருங்க, எவ்வளவு தூரம் அரண்டு மிரண்டு போய் கிடக்குறாங்க பத்தியில பயம். இப்போ ஏன் இதில் என் தலைவன் படல் என்ற வச்சா எந்த தொலைக்காட்சியும் காட்டாது. ஏன் பயம்? நான் நினைப்பேன், படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்போ படையை பார்த்தா என்ன பயம்? நீ அப்படி மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை, புலிப்படை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் ஆட்டம் காட்டணும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ யார்ட்டையோ ஓட்டு கேட்குற, நான் என் ஆத்தால பண்ண ஓட்டு கேட்குறேன். என்னை பெற்ற தாய் இருந்துட்ட என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சிட்டு ஓட்டு கேட்குறேன். எனக்கு இருக்கிற உரிமை எவனுக்கு இருக்காது. ஏன்னா நீ பட்டி எடுத்து பாரு. ஐயா பயில்வான் ரங்கநாதன் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம், ஒரு கணக்கு எடுத்தோம். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும்போது அதில் முதலிடத்துல சீமான். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார், அதுலேயும் சீமான். ஏன் மற்றவர்கள் சந்திக்கிறல? இப்ப நம்ம ஒண்ணு கேட்போம், இந்த 3 கட்சியும் கேட்போம், திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, இந்த கட்சிகளை கேட்போம். நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை, மக்களின் நலம் சார்ந்து அவர்கள் கொண்டு வந்து திட்டங்களை, சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாரா இருக்கீங்களா? தம்பி உதயநிதி வருவார், எப்படி முதலமைச்சரான பத்தியில மோடியை கண்டா படுத்துருவார், அமித்ஷா கண்டா படுத்துருவார், அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார். அவர் படுக்கிறதுலேயே குறியா இருக்கு. பாருங்க, ஒரு மனிதன், அவர் ஒரு பெரியவர், அப்பா வயதை ஒத்தவரை போயிட்டு படுத்துருவாரு. படுக்க உனக்கு ஆசையா இருந்தா எங்க போய் படுப்பா, பெரிய மனுஷங்க விளையாட்டு. இதுல எது குறுக்க ஒரு கோடி வேற ஆகுன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு வர. செங்கலை வச்சதே இவங்க தான், நீ ஏமாந்துடாத. இந்த மாதிரி முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? எங்க ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது. அப்ப இந்தியாவை ஆண்டது யாரு? காங்கிரஸ். அப்ப அந்த ஆட்சியில் கூட இருந்தது யாரு? திமுக. எங்க ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும்போது, அடிக்கல் நாட்டும் போது கூட திமுக போச்சா போலையா? போச்சு.
வச்சது யாரு கல்ல? இவங்க தான். அந்த கல்லை திருப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னா வைக்கிறாரு. இது எப்படி தெரியுமில்ல? எப்படி தெரியுமில்ல? மரம் நடு விழா, அரசு விழா. அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டார். நடனம் மரத்தை நடங்கும்போது இந்த இடத்துல நடப்போகும்போது அங்கே கூட இருந்த அதிகாரிகள் ஐயா வேணாம் 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 இங்கே நடுவோம். ஏன் 15 வருஷமா அங்கே தான் ஏன் நட்டுக்கிட்டு இருக்கான்? உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க. அது வளருதா வளரலையா? நம்ம ஆளு எப்படின்னு பாரு. அம்மையார் ஜெயலலிதாவை 69வது பிறந்த நாளைக்கு 69 லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடலை. முழு பக்கத்தால் மரமாக போட்டு 69 லட்சம் மரம்னு போட்டு தாளில் நடுவாங்க, தரையில் நடமாட்டாங்க. புரியுதா? இதுதான் இவங்க கோட்பாடு, கொள்கைகள், இவங்க நிர்வாக முறை. அந்த மாதிரி அந்த நட்ட கல்லு தான் அது. அதை தூக்கிட்டே திரா அப்படி பாருங்க. முட்டி போட்டார் தவழ்ந்து வந்தார், இப்படி பதவியை வாங்கினார். முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார். உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார்? முட்டையா போட்டார். அவர் என்ன பண்ணார்? பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி. அவருக்கு கோட்பாடு, கொள்கை இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு. இவர்களைப் போல 10 ஆண்டு 15 ஆண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கு. ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு 49 தொடங்கி 67 ஆட்சியை பிடிச்சி 1.5 ஆண்டுகளை இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கொடுந்துயரம். ஐயா பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியில் ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது, பொதுப்பணித்துறை அமைச்சர் மேல. யாரா இருக்கும் நீ நினைக்கிற? தி சேம் பிளட். அண்ணா இறந்துட்டாரு, யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர் கையிலேயே நாடும் அதிகாரம் போயிடுச்சு, நாடு நாசமா போயிடுச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான் நடந்தது டாக்டர். இவ்வளவுதான். இது என்ன பண்ணுவ நீ? கொடுமை. அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது. மதுவை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்று தூக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணையை விழுந்து விழுந்து நக்கி கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமகனார் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான். கொடுமை. ஒரு அமைச்சர், நிதியமைச்சர் படிக்கிறாருங்க சட்டசபையில, 45,000 கோடிக்கு விற்கிற டாஸ்மார்க்கை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டியுள்ளோம் அப்படின்னு. எப்படி? 45,000 பேரை தாலி எடுத்திருக்கோம், அதான் 50,000 பேரை ஆக்குறதுக்கே முயற்சிக்கிறோம். என்ன பொருளாதார மேதைகள் வல்லுநர்கள் கூடிய திட்டம்? பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. வாங்க ஓடி ஆவின் பால் விற்கிறாய். எங்க பதிலங்க? எத்தனை முறை கேட்கிறேன்? மாட்டு பால் விற்கிற அரசு மாடங்க. ஒரு காலம் வரும், நான் மாடு வளர்ப்பேன், அரசு பணி. ஆடு வளர்ப்பேன், அரசு பணி. மீன் பிடிப்பேன், நானே பிடிப்பேன். என்னை எவன் தொடரான்னு பார்க்கிறேன் சிங்களன். நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியா மாற்றி என் மக்களுக்கு நானே படகு நான் வாங்கி கொடுப்பேன். 1 கோடியா, இந்த 2 கோடி வருதா, 3 கோடியா, போ மீனை பிடிச்சி. நீ என்ன சம்பளத்தை வாங்கிக்கலாம், இன்னும் என்ன வேணும், போ நீ போ. மீன் பிடிக்கிற சந்தை வாழ்விடத்துல கட்டி கொடுப்பேன். இந்த மாதிரி தூக்கி அங்க கொண்டு போ, இங்க போ, சீட்டில் கொண்டே வருவேன். ஏன்? என் 4வது தாய்க்குடி பரதவர்கள். நீ மீன் பிடிக்கிறதுனால காரண பெயர் மீனவங்களா? அவன் குடிப்பெயர் பரதவன். ஆதிக்குடி நான் குறவன், 2வது குடி நான் கோன், 3வது குடி நான் வேளாளர், 4வது குடி பரதவர். இதான் என் தாய்க்குடி. இதுல இருந்தான்டா உலகம். போய் இவனை கேட்டு பார்த்துக்க, ஆய்வு செஞ்சு பார்த்துக்க. எல்லா பயிலும் எங்கள்ல இருந்து வந்தவன் தான். நான் வேளாண்மை எப்படி அரசு பணியா மாற்றுவனோ அப்படி மீன்பிடித்தலே அரசு பணியா மாற்றிடுவேன். நானே மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடின்னு போட்டு கடையை போட்டு நானே விற்பேன். படித்தவர்களுக்கு வேலை. நீ இந்த ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி இதெல்லாம் போடுறீல, அது மாதிரி. தம்பி சொல்லுங்கம்மா, வணக்கம், நெய்தல் அங்காடி. அம்மா சொல்லுங்கம்மா. அப்பா நல்ல அழகா நல்ல மீனுமா, 1.5 கிலோப்பா, விருந்தாளி. சரிங்கம்மா, முகவரி சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. வெட்டி அழகா அப்படி எங்கால் போட்டு அழகா கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவான். யாருவேன்? கவர்மெண்ட் எம்ப்ளாய். நீ 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன மோடி எப்படி கொடுப்பீங்க? உன்ட்ட ஃப்ளைட்டில் சொந்தமா அதில் வேலை செஞ்சுருப்பான். தொடர் வண்டி இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்டேன்.
எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு எப்படி? இப்போ ராணுவ வீரன்லாம் நம்மால் நினச்சிட்டு இருக்கியா கவர்மெண்ட்டுன்னு? 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். துப்பாக்கி யார்கிட்ட வாங்கினேன்? பீரங்கி யார்கிட்ட வாங்கினேன்? ரபேல் போர் விமானம் பிரான்ஸ்கிட்ட, பீரங்கி இஸ்ரேல்கிட்ட, துப்பாக்கி ரஷ்யாட்ட. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வாங்கி யாரோட சண்டை ஓட்டி என்னை காப்பாற்ற போற? பேச மாட்ட. கச்சத்தீவை திருப்பி எடுப்பேன் தேர்தல் நேரத்தில் அப்படி வீரமா பேசுற நீங்க. அருணாச்சல பிரதேசத்தில் 11 மாவட்டங்களுக்கு, சிரிக்காத, 11 மாவட்டத்திற்கு மேல பல மலைகளுக்கு பேர் வச்சு, சீனாவில் பேர் வச்சு 30 இடத்துக்கு மேல அவன் போர்டு வச்சு போயிட்டான், பழக வச்சுட்டு போயிட்டான் சீனா. அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சீனாவுக்குள்ள வர்றதுக்கு யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை. ஓ நாடு அருணாச்சலம், ஏன் நாடு வான்ட்டான். ஏன் அந்த வாய்ஸ் ஒண்ணு காணும்? ஏன் அமைதியா இருக்கிய? ஆசாத் காஷ்மீரை மீட்போம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், அருணாச்சல பிரதேசத்துக்கு ஒரு தடவை சொல்லுங்களேன். ஏன்? உண்மையிலே ராணுவம் வச்சிருக்காங்க. நீ ஆள் இப்படி யோசிச்சு பாரு. இந்திய ராணுவ வீரன் எல்லையில் கழுத்தறுத்து கொலை செய்தி வந்ததில்ல? அப்ப அம்மா சுஷ்மா சுவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சர். கழுத்தறுத்து எப்படி கொண்ட? எங்கால கையில தான் துப்பாக்கி இருக்கும்ல, ஏன் சுடலை? துப்பாக்கி இருந்தது, ஒரு பெட்டி இருந்தது, அதுல தோட்டா இல்லை. அவன் அது எதிரி வந்தான், எதிர்வினை தாக்குதல் இல்லாம சும்மா நின்று துப்பாக்கி வச்சு எதுக்கடா ஒரு தோட்டா வீணாக்கணும் கத்தி வச்சு கழுத்தறுத்து போட்டு போயிட்டான். எவனாவது மறுத்துறா இப்படி நான் இறங்கி அரணியூருக்கு போயிடுறேன் சொல்லிருப்பான். யதார்த்தத்தை புரிஞ்சுக்க, இதுதான் உண்மை. இந்த நாட்டை காக்கணும், நாட்டு மக்களை பாதுகாக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலா மாறிடணும். மாசத்தும் சொல்றான், மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றான். அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு. கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை, ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய படை, சீருடை அணியாத துப்பாக்கி தூக்காத மக்கள் ராணுவமாக தமிழ் தேசிய மக்கள் மாறணும். இல்லைன்னா முடிஞ்சிடும். 1.5 கோடி இந்தியன், மறுபடி பிஜேபி வந்தால் 1.5 கோடி இந்தியன், 3 கோடி. நாங்கள் வன்னியர் பெரிய சாதி, கவுண்டர் பெரிய சாதி, தேவர் பெரிய சாதினா அவன் தூக்கி போட்டு ஒரே மீதியா மீச்சு போயிட்டே இருப்பான். 3 கோடி பேர் வந்து விட்டால் அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கையை கொடு, வாழ இடம் கொடு, அவனுக்கு வேலை கொடு. ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய் அரசியல் அவன்கிட்ட போகும், அதிகாரம் அவன்கிட்ட போகும், நீ நிலமற்ற அடிமையாவாய், அடித்து விரட்டப்படுவாய். இது நடக்கும். உலகங்கள் இதான் நடந்திருக்கு, ஈழத்துல நமக்கு நடந்திருக்கு, நாளைக்கு இங்க நடக்கும். எச்சரிச்சுக்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா என்னை விட்டு. நான் வந்து இந்த ஊர் எல்லையில நின்று ஐயனார் மாதிரி பெரிய அருவாளோட நின்று என் மண்ணை மக்களை பாதுகாப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் நில். என் தலைவன் பிரபாகரன் இருக்கிற வரை சீனா உள்ள வந்தானா? யாராவது சொல்லு, வந்தானா இலங்கைக்குள்ள? அப்போ என் மீனவனை தொட்டானா சிங்களன்? இல்ல. அப்போ எல்லை சாமி மாதிரி இருந்து காத்தவன்டா என் தலைவன் பிரபாகரன். 6000 சதுர கிலோமீட்டர் காட்டை எல்லை சாமி போல காவல்காரனா இருந்து காத்தவன்டா எங்கள் ஐயா வீரப்பன். அதனாலதான் அவன் வனக்காவலன், பிரபாகரன் இனக்காவலன் என்று நாங்கள் அழைப்பதற்கு காரணம் தான். அப்படி உங்கள் மகன் இந்த நிலத்தை, நிலத்தின் வளத்தை, மண்ணை, மக்களின் நலத்தை காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். தென் சென்னையிலே போட்டியிடுகிற அன்பு தாய் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு முனைவர், கல்லூரி பேராசிரியர், கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே எங்க அம்மாவை தான் நான் வேட்பாளராக நிறுத்தினேன். பணி ஓய்வு கிடைக்கல, பணி ஓய்வு பெற்ற பிறகு இப்ப நிறுத்திருக்கேன். அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். ஆகச் சிறந்த அறிவார்ந்த சமூகமாக உருவாக்க துடிக்கிற பெருமகளுக்கு நீங்கள் கொடுங்கள். அடுத்து என் தம்பி மத்திய சென்னையில் இருக்கிற கார்த்திகை மருத்துவர், சிறந்த ஆற்றலாளன், திறன்மிக்க இளைஞன். அவனுக்கு இதே மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம்
ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனம் பரித வச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இங்க ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்கள் உயிருக்கினிய உறவுகளே. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.